ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யாத்ராகமத்தின் புத்தகம் 34வது அதிகாரம் 10வது வசனம். அந்த வசனத்தினுடைய மைய பகுதி இப்படியாய் சொல்லுகிறது: உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். இந்த வருஷம் எப்படி இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு இந்த பொங்கல் டைம்ல இப்படி புயல் வந்து இப்படி மழை பெஞ்ச மாதிரிலாம் கிடையாது. இப்ப கிளைமேட் அப்படியே மாறிடுச்சு, சீசனே அப்படியே மாறுது. எப்படி இருக்கும்? 2026 தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் எப்படி இருக்கும்? யார் வருவாங்க? நான் என்ன சொல்றேன்னா, யார் வந்தாலும் நீங்க வேற நினைச்சிருப்பீங்க, இப்ப நான் யாரையோ சொல்ல போறேன்னு நினைச்சிருப்பீங்க. நம்ம கிறிஸ்தவம் அந்த மாதிரி நிறைய தீர்க்க தரிசனத்தெல்லாம் கேட்டுருச்சு. இப்ப நமக்கு தேவை தீர்க்க தரிசனம் அல்ல, நமக்கு தேவை தேவனுடைய சத்திய வார்த்தை. அப்ப தீர்க்க தரிசனம் தேவையில்லையா? வசனம் சொல்லுகிறது, தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருங்கள், தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை தீர்க்க தரிசனத்துக்கு நேராக நடத்த மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். பரிசுத்த ஆவியானவருடைய பிரதான வேலை என்னன்னா, அவர் எப்போதும் தீர்க்க தரிசனம் உரைச்சுக்கிட்டு இருக்கிறவர் அல்ல. பிரதர் ஜிபிஎஸ் ராபின்சன் அவங்க ஒரு தடவை ஒரு காரியத்தை சொன்னாங்க. அவங்கள்ட்ட ஒரு அம்மா ஜெபம் பண்ண வந்தாங்களாம். அந்த அம்மா சொன்னாங்களாம் அந்த பிரதர்கிட்ட, பாரு நாங்க ஒரு இடத்துக்கு ஜெபத்துக்கு போனேன், நிறைய தீர்க்க தரிசனமா சொன்னாங்க, கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, நீயும் ஜெபம் பண்ணிட்டு இப்ப ஏதாவது சொல்லுவேன்னு தான் நான் இப்ப ஒன்ட்ட வந்திருக்கிறேன் அப்படின்னு. அப்ப பிரதர் கேட்டாங்களாம், ஏமா இது வரைக்கும் கேட்டல தீர்க்க தரிசனம் ஏதாவது நடந்திருக்கா? ஒன்னும் நடந்த மாதிரிலாம் இல்ல, அப்புறம் ஏமா நீ அதை கேட்க போற அப்படின்றப்ப, பாரு அந்த தீர்க்க தரிசனத்தை கேட்கிறப்ப மனசுக்கு எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் அப்படியே நல்லா இருக்கும், நடக்குதா நடக்கலையா அது அடுத்து. ஆனா தீர்க்க தரிசனம் அப்படின்றத கேட்கறதுக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். அதனாலதான் போறேன். நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்த விரும்புகிறார். ஆமே. நமக்கு வசனம் கிடைக்குதோ இல்லையோ, தீர்க்க தரிசனம் கிடைக்குதோ இல்லையோ, நமக்கு தேவை இந்த காலகட்டத்தில் கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். நமக்கு அவசியமான ஒன்று கர்த்தருடைய வார்த்தை. அப்ப இந்த வருஷம் எப்படி இருக்கும்? நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் தொழில் விருத்தி அடையுமா, முன்னேற்றம் இருக்குமா, தடை மாறுமா அப்படின்னு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பொய்யுரையாத தேவன் சொல்லுகிறார்,
உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். எதை பார்ப்பார்கள்? இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கை, நம்மளை சுற்றில இருந்தவங்க நம்முடைய செய்கையை பார்த்தார்கள். ஆனா இந்த 2026 கர்த்தருடைய செய்கையை பார்ப்பீர்கள். நீங்க இந்த 2026 நீங்கள் பார்க்க போகிற ஒன்று, கர்த்தருடைய செய்கையை பார்ப்பீர்கள். ஆமென், ஆமென். மனிதனுடைய செய்கையை அல்ல, மனிதனுடைய செய்கையை அல்ல. நம்ம பார்க்க போவது கர்த்தருடைய செய்கை. உங்களுடைய செய்கையை கூட அல்ல. இந்த வருஷம் நீங்க செய்யறத, உங்க சம்பாத்தியத்தினால செய்யறத, உங்க படிப்பினால செய்யறத இல்ல. மனிதனுடைய செய்கைக்கும் கர்த்தருடைய செய்கைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. ஆமென். மனுஷன் செஞ்சான்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகும் தெரியுமா? அது சொல்லுவாங்க, இதை இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், எப்படி இதை இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா கர்த்தருடைய செய்கை, ஆதியாகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்தார். எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா நன்றாய் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுங்க? ஆண்டவர் உன்னை செஞ்சார்னா அதை நல்லா தான் செய்வார். அப்ப இந்த 2026 ஆண்டவர் சொல்றாரே, உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். அப்ப கர்த்தருடைய செய்கை எப்படிப்பட்டதா இருக்கும்னா அது நல்லா தான் இருக்கும். பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் ஒன்னு செஞ்சார்னா அது நல்லா தான் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37வது வசனம், அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். அப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்றார்னா அதை எப்படி செய்வாரு? அதை நன்றாகத்தான் செய்வார். ஆமென். அப்ப இந்த 2026 கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும்னா நல்லாதான் இருக்கும். அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராகவே, அவர் செஞ்சதெல்லாம் நன்மைதான். ஆமென். அன்று சொல்றாரு, கர்த்தருடைய செய்கையை காண்பாய். கர்த்தருடைய செய்கை அது எப்படி இருக்கும்? அது நன்றாகத்தான் இருக்கும். அப்ப இந்த காலங்களில் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு செய்ய போகிறது எப்படி இருக்கும்? நல்லாதான் இருக்கும். எப்படி இருக்கும்? நல்லாதான் இருக்கும். அதை நம்ம விசுவாசிப்போம். ஆண்டவர் செய்வார். அவர் எப்படி செய்வார்? அவர் நன்றாகத்தான் செய்வார். உங்களுடைய வேதாகமத்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்துக்கு திருப்பி கொண்டால், அங்கே அந்த வனாந்தரத்தில் 4000 பேர் அமர்ந்திருக்கிறார்கள். 4000 பேர் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 3 நாளாக ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு அங்கே போதிக்கப்படுகிறது. கூட்டம் முடிகிற நேரம் வந்துச்சு. இயேசு சொன்னாரு, இவர்களுக்கு எதையாயிலும் கொடுத்து அனுப்பணும். அங்கே 4வது வசனம் சொல்லுகிறது, இந்த வனாந்திரத்தில் ஒருவன் எங்கிருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை
திருப்தியாக்க கூடும். இந்த வனாந்தரத்துல ஒருவன் எப்படி அப்பத்தை கொண்டு வர முடியும்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வனாந்தரம்னா என்ன? வனாந்தரம்னா என்ன? வனாந்தரம்னா அது அலைந்து திரிகிற வாழ்க்கை. ஆதியாகமத்தின் புத்தகம் 21வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, பெயர்சபா வனாந்தரத்தில் அவள் அலைந்து திரிந்தாள். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை வனாந்தரம். என் வாழ்க்கை என்ன ஆகும்? என் எதிர்காலம் என்ன ஆகும்? என் காரியம் எல்லாம் இருளுக்குள்ள இருக்குது. பலவிதமான போராட்டத்துக்கு நடுவுல இருக்கிறேனே, நான் என்ன செய்கிறேன்? நான் எதுக்காக வாழ்றேன்? ஒரு உணர்ந்து கொள்ள முடியாத நிலை தான் வனாந்தரம். வனாந்தரம் அலைந்து திரிகிற வாழ்க்கை, வழி தெரியாத வாழ்க்கை, போகிற இடம் இன்னது என்று அறியாத வாழ்க்கை, பற்றாக்குறை நிறைந்த வாழ்க்கை, திருப்தி அடைய முடியாத வாழ்க்கை, தேவைகள் மிகுந்திருக்கிற வாழ்க்கை. யாத்ராகமம் 15:22 சொல்லுகிறது, தண்ணீர் கிடைக்காமல் அவர்கள் 3 நாள் அந்த வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் தண்ணீர் இல்லாதபடியால் அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். தண்ணீரானது மனிதனுக்கு முக்கியமான தேவையான ஒன்றாயிருக்கு. ஆனா அந்த முக்கியமான தண்ணீர் அங்கே இல்லை. என்னாகமம் 21:5 சொல்லுகிறது, நாங்கள் வனாந்தரத்தில் சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்தில் இருந்து வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அதனாலதான் சீசர்கள் சொன்னாங்க, இந்த வனாந்தரத்தில் எவன் ஒருவன் கொண்டு வந்து இத்தனை பேரை திருப்தியாக்க முடியும்? இத்தனை பேருடைய பசியை போக்க முடியும்? இத்தனை பேருடைய தேவையை சந்திக்க முடியும்? ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் போகிற இந்த பாதை ஒருவேளை வனாந்தர பாதையா இருக்கும்னா, அந்த வனாந்தர பாதையிலே கர்த்தருடைய செய்கையை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சங்கீதம் 136 வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் சீசர்கள் சொன்னாங்க, இந்த வனாந்தரத்தில் எவன் ஒருவன் அப்பத்தை கொண்டு வந்து கொடுக்க முடியும்? முற்பிதாக்களுடைய முதலாவது தகப்பன் ஆபிரகாம் அடிமை பெண்ணா இருந்த ஆகாருக்கு ஒரு துருத்தியில தண்ணிய கொடுத்து என்ன பண்ணிட்டா? அனுப்பி வச்சிட்டான். அவன் கொடுத்த அந்த ஒரு துருத்தியினுடைய தண்ணீர் அவ வாழ்நாள் முழுவதுக்கும் பத்தல. அதுதான் மனுஷன் செய்யறது. மனுஷன் கொடுத்தா என்னதை தான் கொடுப்பான்? அவன்கிட்ட இருக்கிறதுல இருந்து கொஞ்சத்தை கொடுப்பான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேத வார்த்தை சொல்லுகிறது, அந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அந்த வனாந்தரத்தில் சத்தமிட்டு அவள் அழுதால் அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். ஆமென். மனுஷனுடைய செய்கைக்கும் தேவனுடைய செய்கைக்கும் இருக்கிற வித்தியாசம். மனுஷன் கொடுக்கிறது நம்மை ஒரு நாளும் திருப்தி ஆக்காது. மனுஷன் கொடுக்கிறது 30 வருஷம் கணவன் மனைவி ஒண்ணா வந்திருப்பாங்க. ஆனா திடீர்னு மனைவி சொல்லுவாங்க, என்ன தந்தால் வாங்கி கொடுத்துட்டான். என்னம்மா 30 வருஷத்துடைய உழைப்பு, தன்னுடைய திறமை, தன்னுடைய கடின உழைப்பு எல்லாத்தையும் கொடுத்திருப்பான் வீட்டுக்கு. ஆனா ஒரு வார்த்தை என்னாச்சு? என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க?
அதுதான் மனுஷனுடைய செய்கை. இப்ப ஒரு துருத்தி தண்ணியை எடுத்து கொடுத்து அனுப்புனா பாருங்க, அந்த ஒரு துருத்தியினுடைய தண்ணி ஆகாருக்கு தான் வாழ்நாள் முழுவதும் போதல. அது என்ன ஆயிருச்சு? செலவழிஞ்சு போயிருச்சு. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு சமாரிய ஸ்திரியை பார்த்து, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது, அவனுக்குள் அது ஊறுகிற ஊற்றா இருக்கும். இதுதான் டிஃபரண்ட். ஆண்டவர் கொடுக்கிறது, மனுஷன் கொடுக்கிறது. மனுஷன் கொடுக்கிறது திருப்தி அடைய செய்யாது, ஆண்டவர் கொடுப்பது திருப்தி அடைய செய்யும். இந்த 2026 கர்த்தரை தன் தெய்வமாய் கொண்டு இருக்கிற ஜனத்துக்கு கர்த்தர் செய்ய போறது எதுனா, ஒரு திருப்தி அடைந்த வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க போறாரு. என் உள் மனசுல அப்படியே ஒன்னு சொல்லணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. ஆனா இதை சொல்லணுமான்னு நானும் அதை எடிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆனா அது என்ன ஆகுதுன்னா அப்படியே இதாகிட்டே வந்துகிட்டு இருக்கு. 2023 என் வண்டி காரை சர்வீஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்படியே கார் போயிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நாளா கொஞ்சம் அப்படி இப்படிலாம் போகுது, ஒரு மாதிரி போகுது. அப்ப இன்னைக்கு புறப்பட்டு வர்றதுனால சரி ஒரு சர்வீஸ் செக்அப் பண்ணிடுவோம் அப்படின்னு கொண்டு போய் காரை கொடுத்துட்டேன். அவன் எல்லாம் செக்அப் பண்ணிட்டு இது இப்படி இருக்கு அது அப்படி இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டாரு. நானும் ஒரு ஃபெய்த்தோட சரி சர்வீஸ் பண்ணுங்கன்னு வந்துட்டேன். ஒரு 2 hours கழிச்சு ஃபோன் பண்ணி எல்லாம் சர்வீஸ் பண்ணால் எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டேன். சார் 8450 ரூபா ஆகும் சார் அப்படின்னு. எனக்கு பக்குன்னு இருந்துச்சு. ஏன்னா நான் அந்த காசு விஷயத்துலலாம் ரொம்ப கவனமாக கையாள கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனால கூட சில நேரம் சில எதிர்ப்பை நான் சந்திச்சாலும் அதை கவனமா கையாள கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா என் கையில இருக்கிற எந்த பணமும் என்னுடையது அல்ல, அது கர்த்தருடையது. அது கர்த்தருக்காக, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக, அது கர்த்தருடைய சுவிசேஷத்துக்காக கொடுக்கப்பட்டுச்சு. இப்ப கார் ரெடி ஆயிடுச்சு. நான் போய் எடுக்க போகல. நைட்டு அப்படியே ஆண்டவரே இப்ப இந்த காருக்கு என்ன பண்றது? காசுலாம் இருக்கு, காசுலாம் இல்லாமலாம் இல்லை, காசுலாம் இல்லாம அப்ப பரவாயில்லையா அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஆனா ஒன்றும் எனக்குரியது அல்ல. ஆமென் சொல்லுங்க. ஒன்று எனக்குரியது. அதை பார்த்தா சொல்லிடுவோம் இது இதுக்குள்ளது, இது இதுக்குள்ளது, இது இதுக்குள்ளது. அப்ப ராத்திரி 12 மணிக்கு படுக்க போறப்ப ஒரு ஜெபம் பண்ண, ஆண்டவரே இது மாதிரி 8000 ரூபா பார்த்துக்கங்க அப்படின்னு படுத்துட்டேன். காலையில 5 மணிக்கு ஏந்திரிச்சு நான் ஏந்திச்சோன்னா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தோன்னா மொபைல் எடுத்து பார்ப்பேன். ஏன்னா ஏதாவது எமர்ஜென்சி கால் இருக்கும், எமர்ஜென்சி மெசேஜ் இருக்கும். அதை பார்த்துட்டு அப்படியே ப்ரஷ் பண்ணுவேன். பார்த்தா என் அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் கிரெடிட் ஆயிருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பேர் அல்லேலூயா சொன்னீங்க பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் ஜான்சனை நேசிக்கிறவங்க. சொல்லல பத்தியா? அவருக்கு தானே. பார்த்தா நைட்டு 2:30 மணிக்கு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, 5000 ரூபாய் கிரெடிட் அக்கௌண்ட்ல போட்டிருக்காரு. எத்தனை மணிக்கு? 2:30 மணிக்கு. எவனாவது ஊழியத்துக்கு காணிக்க அனுப்பணும்னு தோணுமா? சொல்லுங்க பார்க்கலாம். நைட்டு கூட அன்னைக்கு மார்ட்டின் பிரதர்கிட்ட சொன்னேன், 8000 ரூபாய் வந்திருக்கு பிரதர், காருக்கு 8000 சில்லற அப்படின்னு சொன்னேன். ஆனா நான் இப்ப என்ன சொல்றேன்னா, அதுதான் கர்த்தருடைய செய்கைன்னு சொல்றேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை, அவருடைய பிள்ளைகளை ஒரு இக்கட்டுல, ஒரு முட்டுச்சந்தில, ஒரு பரிதபிக்கப்படுற நிலையில, ஒரு நெருக்கத்துக்குள்ள விடாம தன்னுடைய புயத்தை வெளிப்படுத்தி, தன்னுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்தி, தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி அதிலிருந்து அவர் கை தூக்கி விடுறார். அப்ப இந்த ஆபிரகாமுக்கு கொடுத்து அனுப்பின அந்த ஒரு துருத்தியுடைய தண்ணீர் ஆகாருக்கு என்ன ஆகல? லைஃப் ஃபுல்லா வரல, தீந்து போயிருச்சு, குறைவுபட்டுருச்சு. இதுதான் மனுஷனுடைய செய்கை. இப்ப பிள்ளை அழுகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சத்தமிட்டு அழுகுறா. அந்த வனாந்தரத்துல அவ சத்தத்தை கேட்ட ஒரு தேவன் அவளுடைய
கூக்குரலை கேட்ட ஒரு தேவன், ஆகாரம் அனுப்பி விடு என்று சொன்னதை கேட்ட ஒரு தேவன், ஒரு குட துருத்தி தண்ணீரை கொடுத்து அனுப்பினதை பார்த்த தேவன், அந்த வனாந்தரத்திலேயே ஒரு துறவை அவளுக்கு உண்டாக்கி கொடுக்க முடியுமே. ஆனால் இந்த 2026 நீங்கள் நடந்து போகிற இந்த பெரிய வனாந்தரத்திலே கர்த்தருடைய செய்கையை கர்த்தர் வெளிப்படுத்துவார். நான் சொல்றேன், 5000 இல்லைங்க, பல லட்சத்தை கர்த்தர் அவருக்கு தேவனா, அவருடைய நாம மகிமைப்படும்னா, அதுல தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தணும்னா நிச்சயமாய் கர்த்தர் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். வழியே இல்லாத இடத்துல, வாய்ப்பே இல்லாத அந்த வனாந்தரத்துல ஒரு துறவை ஆண்டவர் உண்டு பண்ணி கொடுத்தது, அது கர்த்தருடைய செய்கை. ஆமென், ஆமென். வாழவே முடியாத இடத்துல, என்ன பிரதர் சிஸ்டர், வாழவே முடியாதுன்ற இடத்துல ஒரு துறவை கர்த்தர் உண்டு பண்ணி கொடுப்பாரே. ஆனா ஆமென், எதிர்பாருங்கள். வாழவே முடியாது, செய்யவே முடியாது, இது நடக்கவே நடக்காது. கர்த்தரோ நமக்கு சொல்லுகிறார், உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உங்க கண்ணு இந்த 2026 கர்த்தருடைய செய்கையை பார்க்கும். கர்த்தருடைய செய்கை எப்படிப்பட்டது? எவராலுமே செயல்பட முடியாத இடத்துல தன்னுடைய செய்கையை விளங்க பண்ணுவதே கர்த்தருடைய செய்கை. கரந்தட்டி ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, வழி இல்லாத இடத்துல, வாய்ப்பு இல்லாத இடத்துல, செய்ய முடியாத இடத்துல எனக்கு இந்த 2026 கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அது என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் பார்க்க போகிறார்கள். அந்த காரியம் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வருஷம் உங்களை வாழ வைப்பாருங்க. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் இந்த வருஷம் உங்களை வாழ வைப்பார். நீங்கள் வாழ்வதற்கு ஒரு துறவை, ஒரு ஊற்றை தேவன் உண்டாக்கி கொடுப்பார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில முடங்கி போய் இருக்கிற அந்த முட்டுச்சந்தில் இருந்து முன்னோக்கி செல்லுவதற்கான ஒரு வழியை, ஒரு வாய்ப்பை, ஒரு பாதையை தேவன் திறந்து தர அவர் வல்லவர். என்ன நினைச்சீங்க உங்க ஆண்டவரை? என்ன நினைச்சீங்க? வேத வார்த்தை சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத, கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அவர் செய்கிறார். ஒருவேளை இந்த 2020 தொடங்கினதே சரியில்லை, ஒரே டெத்தா இருக்கு, ஒரே பேட் நியூஸா இருக்கு, ஒரே போராட்டமா இருக்கு, ஒரே பிரச்சனையா இருக்கு. அந்த பிரச்சனைக்கு நடுவுலையும் கர்த்தர் எழுந்தருளி தன்னுடைய செய்கையை வெளிப்படுத்துவதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். மனிதர்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானால் அந்த காரியத்தை செய்வதற்கு மூலப்பொருட்கள் தேவை. மூலப்பொருட்கள் இல்லாம, ஒரு உண்மை இல்லாம மனிதர்களால ஒரு காரியத்தையும் செய்யவே முடியாது. ஆனால் கர்த்தரோ எந்த மூலப்பொருளுமே இல்லாமல் தன்னுடைய அற்புத செய்கையை கானாவூர் கல்யாணத்திலே வெளிப்படுத்தினாரே, அதை தேவன் நம்முடைய வாழ்வில் செய்வதற்கு அவர் வல்லவர். அவர் வல்லவர். கற்சாடியில இருந்த தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றி கொடுக்க தேவனால் முடியுமே. ஆனால் தேவன் தன்னுடைய செய்கையை விளங்க பண்ண முடியுமே. ஆனால் இன்று நம்முடைய வாழ்வில் அதற்கு மேலான காரியத்தை செய்து நம்முடைய கண்ணீரை துடைப்பதற்கு தேவன் உண்மை உள்ளவர். ஆமென். எந்த மூலப்பொருளும் இல்லாம வாழ்க்கையில முன்னேற முடியுமா? எந்த முதலீடுமே இல்லாமல் வாழ்க்கையில் நன்மையை காண முடியுமா?
என்ன சொல்றீங்க? எந்த சோர்ஸும் இல்ல, முடியுமா? வேத வார்த்தை சொல்லுகிறது, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரப்பப்படும். அன்று என்ன தெரியுமா சொல்றாரு? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, கேட்கல, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, கர்த்தருடைய இந்த சவுல் என்ன பண்ணிட்டான்? இவன் பிரச்சனையை, இவன் வழியை இப்ப கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டு கர்த்தருடைய வழியை தன் வழியாக மாற்றி கொண்டான். கர்த்தருடைய காரியத்தை சவுல் தன்னுடைய வாழ்க்கையில பார்த்தான். ஆமென். கர்த்தருடைய செய்கையை நீங்க உங்க வாழ்க்கையில பார்க்கணும்னா இந்த 2026 உங்க வழியை கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டு, எப்படிங்க? உங்க பிளானை கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டு, உங்க ஐடியாஸை கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டு, உங்களுடைய காரியத்தை எல்லாம் கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டு, கர்த்தருடைய வழியை உங்களுடைய வழியாக நீங்கள் மாற்றிக் கொள்ளும் பொழுது உங்க காரியத்தில் கர்த்தர் செயல்படுவார். வசன தீர்க்கன் சொல்றான், நீ யோர்தான் நதியில போய் 7 தடவை முழுகு. உடனே கேட்கிறான், என் ஊர்ல நதி இல்லையா? என் ஊர்ல யோர்தானை விட பெரிய பெரிய நதிகளா இருக்கு. அங்கதான் பாயிண்ட் பண்ணுங்க, மைண்ட் பண்ணுங்க. நீங்க ஒரு பாதையில போவீங்க, நீங்க ஒரு திட்டத்தோட கர்த்தர்கிட்ட போவீங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த திட்டத்தை என்கிட்ட கொடுத்துருப்பா, நான் உனக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கேன், யோர்தானுக்கு போ, 7 தடவை முழுகு. உனக்கு என்ன ஆயிரும்? உனக்கு என்ன ஆயிடும்? உனக்கு என்ன ஆயிடும்? உனக்கு என்ன ஆயிடும்? உனக்கு சுகமாயிரும், உனக்கு விடு. தேவனுடைய கரத்தினுடைய செய்கையை பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்க. நீங்க உபாகம் 28ல பார்த்தா முதல் வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் அப்படியே பார்த்தா ஃபுல்லா என்ன வரும் தெரியுமா? பாத்தீங்களா? ஆசீர்வதிப்பா, மாடு ஆசீர்வதிக்கப்படும், ஆடு ஆசீர்வதிக்கப்படும், மாத்தொட்டி ஆசீர்வதிக்கப்படும், பெசைறது ஆசீர்வதிக்கப்படும். நீ போறப்ப எப்படிதான் இருப்ப, வரப்ப எப்படிதான் இருப்ப. ஆனா 2வது வசனத்தை கவனிச்சு பாருங்களேன். அங்கே வசனம் சொல்லுது, எப்பதான் செவி கொடுக்கும் போது. அடுத்து சொல்லப்படுது, இப்பொழுது சொல்லப்படும் ஒரு கட்டளை. செவி கொடுக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? இந்த 2வது வசனத்தை விட்டுருவோம். 3வது வசனத்துல இருந்து 14வது வசனம் வரைக்கும் ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீ 14 வரைக்கும் போகாத, நீ 2லயே நல்ல கவனி. நீ இந்த 2க்கு செவி கொடு, 14 உன்னை பின் தொடர்ந்து உனக்கு வரும். எப்படி? நீ இந்த 2வது வசனத்துக்கு செவி கொடு, நீ இந்த 2வது வசனத்துக்கு சத்தத்தை கேளு. நீ இந்த 2வது வசனம் சொல்லப்படுது பாரு, இன்று நான் உனக்கு சொல்ற வார்த்தைக்கு சத்தத்துக்கு நீ கீழ்ப்படியும் போது, செவி கொடுக்கும் போது. ஆண்டவர் மைனூட் பண்றாரு பாருங்க. செவி கொடுக்கும் போது, கீழ்ப்படியும் போது, நான் இப்ப அடுத்து சொல்ல போறது எல்லாம் என்ன ஆகும்? என்ன ஆகும்? அப்ப கீழ்ப்படிஞ்சிட்டா, செவி கொடுத்துட்டா எதை பார்ப்போம்? கர்த்தருடைய செய்கையை பார்ப்போம். இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் உங்களுக்கு சொல்றேன், புது வருட ஆசீர்வாத கூட்டத்துக்கு வந்ததுனாலலாம் நம்ம ஆசீர்வதிக்கப்பட மாட்டோம். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமென். நீங்க நல்லா கவனிங்க. வசனத்தை சொல்றதுனால ஆசீர்வதிக்கப்பட மாட்டோம். வசனத்தை வாய் விட்டு சொல்றதுனால நடந்துராது. வசனத்துக்கு கீழ்ப்படியும் போதே
அந்த வசனத்தினுடைய ஆசீர்வாதம் நம்ம மேல வரும். ஆமென். நல்லா கவனிக்கிறீங்களா? வசனத்தை நல்லா பிரிண்ட் பண்ணி கண்ணுக்கு முன்னாடி மாட்டி வச்சிருக்கிறதுனால ஆசீர்வாதம் வராது. கர்த்தருடைய சத்தத்துக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போதே அந்த ஆசீர்வாதம் நம்ம மேல வரும். ஆமென். இப்ப சீசன் பாருங்க, நிறைய ஊழியக்காரங்க 2026 என்ன பண்ணிருப்பாங்க, நல்லா சூப்பர் டூப்பரா பிரிண்ட் பண்ணி மல்டி கலர்ல பிரிண்ட் பண்ணி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. வாங்குனீங்களா? நீங்க உட்கார்ந்துருக்கதை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கல போல இருக்கு. வாங்குனீங்களா? வருஷம் தான் வாங்குறோம். ஆமா, வருஷம் தான் வாங்குறோம். ஏதாவது மாறி இருக்கா சொல்லுங்க? ஏதாவது நடந்திருக்கா? இல்ல. நம்ம வாங்கினதோட சரி, வாங்கிட்டு வந்ததோட சரி, வச்சதோட சரி, அதற்கு இன்னும் கீழ்ப்படியல, அதுக்கு இன்னும் செவி கொடுக்கல. அதற்கு நாம் கீழ்ப்படிந்திருப்போமே ஆனால், அதற்கு நாம் செவி கொடுத்திருப்போமே ஆனால் அந்த ஆசீர்வாதம் நம்மேல் வந்து பலிக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கை மாறணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். அவர் சொல்றார், நீ செவி கொடுப்பா, நான் உனக்கு வானத்தின் பொக்கிஷ சாலையை திறப்பேன். நீ செவி கொடுப்பா, உன் கடன் எல்லாம் அடைக்கப்படும். நீ செவி கொடுப்பா, நீ மட்டும் ஆசீர்வதிக்கப்பட மாட்ட, உன் மிருக ஜீவன்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நீ செவி கொடுப்பா, நீ போகையிலேயே ஆசீர்வாதமா இருப்ப, திரும்பி வருகையிலேயே ஆசீர்வாதமா இருப்ப. அப்ப பாயிண்ட் என்னன்னா, கீழ்ப்படியவும் செவி கொடுக்கும் போது அந்த ஆசீர்வாதம் நம்ம மேல வருது. லூக்கா 5வது அதிகாரத்துல பாருங்க, பேதுரு ரா முழுவதும் பிரயாசப்பட்டார். மீன் கிடைச்சிச்சா? எல்லாம் ஃபெயிலியர். இப்ப காலையில இயேசுநாதர் வர்றாரு, பேதுருவை பார்த்து சொல்றாரு, பேதுரு ஆழத்துல கொண்டு போய் வலது பக்கமா போடுப்பா. பேதுரு சொல்றார், ஆண்டவரே முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்னும் கிடைக்கல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே, ஒரு ஆமென் சொல்லுங்க, வார்த்தையின்படியே. உங்க வார்த்தை நீங்க சொல்லிட்டீங்க, உங்க வார்த்தை சொல்லுது, உங்க வசனம் சொல்லுது. நான் ஏன் இப்படி வாழ்றேன்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. நான் ஏன் சினிமா பார்க்கிறது இல்ல? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. நான் ஏன் சிற்றின்பத்தில் மூழ்கி கிடப்பது இல்ல? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஆமென். அப்ப பேதுரு சொல்றாரு, உம்முடைய வார்த்தையின்படியே. நான் எதை போடுறேன்? நான் இப்ப செயல்படுறேன். எப்படி செயல்படுறேன்? தன்னிச்சையா இல்ல, தான் தோன்றித்தனமா இல்ல, என்னுடைய நாணத்துல இல்ல, என்னுடைய அறிவுல இல்ல, என் சாமர்த்தியத்துல இல்ல, உம்முடைய வார்த்தையில நான் செயல்படுறேன். கை தட்டுங்க கர்த்தருக்கு. நான் செயல்படுறேன். நான் இப்ப செய்ய போறேன். எதை செய்ய போறேன்? இயேசுநாதர் சொல்லிட்டாரு, நான் கீழ்ப்படிறேன். ஆமென், ஆமென், ஆமென். இன்னைக்கு கர்த்தருடைய ஜனம் எப்படியோ இருக்கணும், எங்கேயோ இருக்கணும், எவ்விதத்திலையோ இருக்கணும், ஆனா எல்லாம் போயிருச்சு. காரணம் என்ன? செய்ய வேண்டியதை செய்யாம, ஆமென், கீழ்ப்படிய வேண்டிய காரியத்துக்கு கீழ்ப்படியாம, ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியத்துக்கு ஒப்பு கொடுக்காம, அர்ப்பணிக்க வேண்டிய காரியத்துக்கு அர்ப்பணிக்காம, மீதி எல்லாத்தையும் செய்யறோம். நல்லா கை தட்டி பாட்டு பாடுறோம், நல்லா ஆவில நிரம்புறோம், நல்லா அந்நிய பாஷை பேசுறோம், நல்லா வாய் விட்டு வசனம் சொல்றோம், எல்லா ப்ராசஸும் கரெக்டா நடக்குது. ஆனா எது நடக்கல? கீழ்ப்படியல. பேதுரு சொல்றா, உம்முடைய வார்த்தையின் படியே போட்டான். வார்த்தை சொல்லுகிறது, படகு நிரம்பத்தக்க, வலைகள் கிளியத்தக்க மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஆமென். எதை வச்சு வந்துச்சு? வார்த்தை.
இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்கு, என் எதிர்காலம் எப்படி இருக்கு, ஏன் இருக்கு, எதனால இருக்கு? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? எனக்கு கர்த்தருடைய சத்தியம் என்ன சொல்லுது? அப்ப உபாகம் 28:2 இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீ எனக்கு செவி கொடுக்கும் போது, கீழ்ப்படியும் போது, என் சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது. ஆசீர்வாதத்தை பின்னாடி வைக்கிறாரு, நிபந்தனையை முன்னாடி வைக்கிறாரு. எப்படி வைக்கிறாரு? ஆசீர்வாதத்தை பின்னாடி வைக்கிறாரு, நிபந்தனையை முன்னாடி வைக்கிறார். பாஸ்வேர்டு இதுதான். இந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறதுக்கான பாஸ்வேர்டு எது? கீழ்ப்படி, செவிகொடு, என் செய்கையை நீ பாப்ப. ஆமென். கவனிக்கிறீங்களா? கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது நம்ம ஒரு நாளும் தவறான வழியில, தவறான பாதையில போகவே முடியாது. தேவனுடைய வார்த்தையை கை கொள்ள தவறுகிற பட்சத்தில், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத பட்சத்தில் தான் நம்ம என்ன பண்றோம்? தவறி போறோம், தடுமாறி போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ரொம்ப பேர் நினைக்கிறாங்க, கடினமா உழைச்சா மாற்றம் வந்துடும், முன்னேறிடலாம், கடன்லாம் அடைக்கப்பட்டுறலாம். கவனிங்க, கடின உழைப்பு கூட நம்மளை சில நேரம் காலை வாரி விட்டுரும். எப்படி? கடின உழைப்பு கூட நம்மளை சில நேரம் காலை வாரி விட்டுரும். ஆனா கர்த்தருடைய கற்பனையோ, கட்டளையோ, பிரமாணமோ நம்மை சரியான பாதையில, சரியான வழியில நம்மை நடத்தி கொண்டே போகும். அப்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டாமா? ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆண்டவருடைய கைடன்ஸ் யாருக்கு வந்துச்சு? தன்னுடைய உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் கர்த்தருக்கு. தன்னுடைய ராத்திரெல்லாம் பிரயாசப்பட்டான், ஒன்னும் கிடைக்கல, வலையை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை வருது, அவனுக்கு தான் கர்த்தருடைய ஆலோசனை வருது. ஆமென், ஆமென். தேவனுடைய வழி நடத்துதல் அங்கதான் வருது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இந்த வனாந்தரத்துல, இந்த வனாந்தர பாதையில நம்ம கர்த்தருடைய செய்கையை பார்க்கணும்னா, நான் உங்களுக்கு ஒன்னு சொல்றேன். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் கீழ்ப்படிய வேண்டிய காரியம் எது ஆண்டவரே? ஆமென். வராதே? கர்த்தருக்கு தோத்திரம். நீங்க இந்த அதை கேட்கறது இதை கேட்கறது விடுங்க. ஆண்டவரே நான் கீழ்ப்படிய வேண்டிய காரியம் இது ஆண்டவரே, கேளுங்க. ஆண்டவர் உணர்த்துவார், ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டவரே என்கிட்ட நீங்க எதிர்பார்க்கிறது என்ன ஆண்டவரே? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். கடினமான பாதைக்குள்ள இருக்கிறேன், ஆனா ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே எதிர்பார்ப்பது என்ன? இந்த சூழ்நிலையில் நீ எனக்கு கற்றுக் கொடுப்பது என்ன? எனக்கு உணர்த்த விரும்புவது என்ன? எனக்கு போதிக்க விரும்புவது என்ன? ஆமென், ஆமென். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய நடத்துதலை நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வசனத்தை வாசிச்சு ஜெபம் பண்ண போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நேரா போயிடுறேன், நிறைய தள்ளிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இயேசு தம் வளர்ந்த ஊருக்கு போறார். அங்க ஆலயத்துல போய் பிரசங்கம் பண்றாரு. ஜனங்கள்லாம் பாக்குறாங்க, கேக்குறாங்க. கேட்டுட்டு இவன் என்னப்பா இப்படி பேசுறான்?
இவன் யாரு? இவன் தச்சன் அல்லவா? இப்ப ஆண்டவர் அங்க வசனம் சொல்லுது, அவருடைய பலத்த செய்கையை கண்டு. செய்கையை விட்டுட்டாங்க. இவன் எப்படிப்பா இதை செய்யலாம்? புரியுதா உங்களுக்கு? செய்கையை விட்டுட்டாங்க, உபதேசத்தை விட்டுட்டாங்க, பேசினதை விட்டுட்டாங்க. இவரு எப்படிப்பா இதை செய்யலாம்? சொல்லிட்டு யாரை இழுத்துக்கிட்டு வரான் தெரியுமா? அவங்க அப்பா, அம்மா, கூட பிறந்தவன் எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு வந்து சொல்றான், இவன் தச்சன் அல்லவா? இவன் யோசேப்பினுடைய குமாரன் அல்லவா? இவன் சகோதரர்கள் எல்லாம் இங்க இருக்கிறாங்க அல்லவா? நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு, பொதுவா மனுஷனுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. டாக்டர் பையன் என்னதான் வாங்கணும், மளிகை கடைக்காரன் பையன் என்னதான் ஆகணும், பால் விக்கிறவன் பையன் என்னதான் ஆகணும். இப்ப இயேசுவோட பேக்ரவுண்ட் என்னது? அப்ப இவர் என்னதான் ஆகணும்? தச்சனா தானே இருக்கணும். நேற்று நான் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்த பொழுது இந்த வசனத்துல இருக்க ஒரு டெப்த் எனக்கு கொடுத்தது பாருங்க. இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கலாம், நேற்று நான் காத்திருந்தப்ப எனக்கு வந்துச்சு. இவர் தச்சனா தானே வந்திருக்கணும், இவர் எப்படி ஆலயத்துக்குள்ள வந்தாரு, இவர் எப்படி பிரசங்கம் பண்றாரு, இப்படி நடந்துச்சு. நான் இன்னைக்கு ஒன்று சொல்றேன் உங்களுக்கு, நீங்க எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருந்தாலும் சரி, கர்த்தருடைய செய்கை வெளிப்படும். கர்த்தருடைய செய்கை வெளிப்படும். உங்க அப்பா அம்மா, உங்க குடும்ப தொழில், உங்க வம்சம் எதுவா வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆண்டவர் உங்க வாழ்க்கையில தன்னுடைய செய்கையை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், உங்களை கர்த்தர் உயர்த்துறதுக்கு உங்க பின்னணியும் கர்த்தருக்கு அவசியமே இல்லை. உங்களை ஆச்சரியப்பட வைக்கிறதுக்கு உங்க படிப்போ, உங்க வசதியோ, உங்க வாய்ப்போ எதுவுமே என் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பொருட்டு அல்ல. கிடையவே கிடையாதுங்க. நீங்க மட்டும் இதை அழிச்சிருங்க. கவனிங்க, உங்களை கர்த்தர் கனப்படுத்துகிறதுக்கு உங்க குடும்பமோ, உங்க தொழிலோ, உங்க படிப்போ, உங்க வருமானமோ எதுவுமே கர்த்தருக்கு ஒரு பொருட்டு அல்ல. நேற்று ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப எனக்குள்ள பில்லி கிரகாமை குறித்து பார்க்கணுன்னு அவருடைய பயோடேட்டாவை கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். யூடியூப்ல போய் பில்லி கிரகாம் அடிக்க, உலக அளவுலையே மில்லியன் கணக்கில் அவர் கூடின கூட்டத்துக்கு ஜனங்க கூடியிருக்காங்க. மில்லியன் கணக்கில் கூடியிருக்காங்க. பாஸ்டர், அவர் ஒரு ஆளுக்கும் தீர்க்க தரிசனம் சொன்னது கிடையாது. அவர் ஊழியத்தில் ஒரு அற்புதம் நடந்தது கிடையாதான். அவர் பிரசங்கம் 20 நிமிஷம் தானா. ஆனா மில்லியன் கணக்கில் அவருக்கு தான் உலக அளவுல அதிகமான ஜனங்கள் கூடுனது அவருடைய கூட்டத்தில் மட்டும்தானா. அவர் கூட்டத்தில் மட்டும்தானா. அவங்க அப்பா யார் தெரியுமா? பால் வியாபாரம் பண்றவர். ஒரு பால் வியாபாரி. ஒரு பால் வியாபாரியினுடைய குடும்பத்தில் பிறந்த பில்லி கிரகாம அமெரிக்கால வந்த அத்தனை ஜனாதிபதிக்கும் பாஸ்டர் அவர் தானா. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு முன்பாய் உயிருள்ள ஒரு மனுஷனை நமக்கு முன்பா கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்க ஒண்ணு மட்டும் நினைச்சீங்க, என் குடும்பம், என்னுடைய கம்யூனிட்டி, என் படிப்பு, என் நேரம், நெவர் நெவர் நெவர். கர்த்தருக்கு ஒரு பொருட்டே கிடையாது, பொருட்டே கிடையாது. ஆண்டவர் அவரை சந்திச்சார், ஆண்டவர் அவரை தொட்டார், ஆண்டவர் அவர் அபிஷேகித்தார். அவர் மூலமாய் திரளான ஜனங்கள் மில்லியன் கணக்கில் கூடினாங்க. இயேசு தச்சனுடைய குமாரன்.
அது என்னைக்கு வரைக்கும் தெரியுமா? தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறதுக்கு முன்னாடி வரைக்கும். தேவனுடைய நீதியை நிறைவேற்றினார், வானம் திறக்கப்பட்டுச்சு, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். இப்ப அவர் தச்சனுடைய குமாரன் அல்ல, தேவனுடைய குமாரன். இயேசு உபதேசம் பண்ணினாரு, பிதாவின் சித்தத்தை செய்ய ஆரம்பிச்சாரு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. உங்களை ஆச்சரியப்பட மாதிரி வைக்கணுமா? பிதாவினுடைய சித்தத்தை செய்யுங்க. பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, பிதாவுடைய சித்தத்தை செய்யுங்க. தேவனுக்கு ஊழியம் செய்யுங்க, தேவனுடைய ஊழியத்தை செய்யுங்க. பலத்த செய்க வெளிப்படும். இயேசுவுக்கு எப்படி அந்த பலத்த செய்க வெளிப்பட்டுச்சு? இந்த 2026 ஆக்கணுமா, அதை வாங்கணுமா, இதை வாங்கணுமா, அதை செஞ்சோமா, இதை செஞ்சோமா? திருச்சியை நோக்கி பாருங்க, எத்தனை ஆயிரமான ஆத்துமாக்கள் இயேசு இல்லாம, ரட்சிப்பு இல்லாம, வாழ்றதுக்கு வழி தெரியாம, விடுதலை பெறத்துக்கு வழி தெரியாம இருளுக்குள்ள மூழ்கி கிடக்கிற லட்சக்கணக்கான ஜனங்க கிடக்குறாங்க திருச்சியில. சும்மா பைபிள் எடுத்துட்டு கர்த்தர் என்ன ரட்சித்தார், கர்த்தர் என்ன தொட்டார், கர்த்தர் எனக்கு அப்படி செஞ்சார், இப்படி செஞ்சார். பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற போங்க, தேவனுடைய ஊழியத்தை செய்யுங்க. உடனே வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துடாமா? வரவே வராதீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்க வாழ்க்கையில. கர்த்தர் அழைச்சா வாங்க, கைக்கு நேர்ந்ததை கர்த்தருக்கு செய்யுங்க. கர்த்தருடைய செய்கையை பார்க்கணுமா? கர்த்தருடைய அபிஷேகத்துல நிரப்பப்படுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பலத்த செய்கையை வெளிப்படுத்தணுமா? பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள இருந்து வெளிப்படுங்க. பரிசுத்த ஆவியானவருக்காய் காத்துருங்க, பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்காக காத்துருங்க, பரிசுத்த ஆவியானவருடைய உந்துதலுக்காய் காத்துருங்க. இன்னைக்கு இந்த ராத்திரியில பரிசுத்த ஆவியானவரை என்னை தொடுன்னு கேளுங்க. இன்னைக்கு இந்த ராத்திரியில பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவை நிரப்பினவர் என்னை நிரப்பட்டுன்னு கேளுங்க. பரிசுத்த ஆவியில நிரம்பாம வேலைக்கு போகாதீங்க, பரிசுத்த ஆவியில நிரம்பாம ஒரு மனுஷனை சந்திக்காதீங்க. இயேசு பரிசுத்த ஆவியில நிறைந்தவராய் யோர்தானுக்கு நேராய் புறப்பட்டு போனார். அவருடைய கீர்த்தி எங்கும் பரவிற்று. இன்று நமக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர். இன்று நமக்கு தேவை பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. சும்மா உப்புக்கு சப்புக்கு சும்மா செத்த ஜபத்தை பண்ணிட்டு சும்மா அப்படியே வாழ்ந்துட்டு இல்லாம இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இயேசுவுடைய பேச்சு பலத்த செய்கையை வெளிப்படுத்தினதை, ஆனால் இன்றைக்கு என் வாழ்க்கையில அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தேவை. ஒரு பால் வியாபாரி குடும்பத்தில் பிறந்த பிள்ளை கிரகாமை உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரனாய் கர்த்தருடைய வல்லமை நிலை நிறுத்தி இருக்குமே. ஆனால் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போமா? வேகமா எழும்பி நிற்போமா? வேகமா எழும்பி நிற்போமா? என்னை இந்த தேசத்தில் கனப்படுத்துவதற்கு எந்த அடையாளமும் எதுவும் என் தேவனுக்கு முக்கியம் அல்ல. என்னை எனக்குள்ள பலத்த செய்கையை கர்த்தர் வெளிப்படுத்த எனக்கு தேவையான ஒன்று, தேவையான ஒன்று பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். ஒரு 2 நிமிடம் ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடுவோம், ஆண்டவருடைய பிரசன்னத்துல கையை உயர்த்துவோம். கண்களை மூடுவோம், ஆண்டவருடைய பிரசன்னத்துல கையை உயர்த்துவோம். ஷகந்தடல பௌரபஹந்தடரபாலா லிகடா ரீமானா ஹந்துடலா ராஷகடா ரபாபாபாபா. ஒரு பால் வியாபாரியினுடைய குடும்பத்தில் பிறந்த ஒரு பிள்ளை கிரகாமை ஆண்டவரே, உலக அளவுல கர்த்தர் மகிமைப்படுத்த முடியுமே. ஆனால் இன்றைக்கு தேவ சித்தத்தை செய்ய இந்த 2026 தேவ சித்தத்தை வாழ்க்கையில நிறைவேற்ற எத்தனை பேர் எத்தனை பேர் எத்தனை பேர் எத்தனை பேர் எத்தனை பேர் ஆண்டவரே, உங்க வழியை ஏன் வழியா மாத்திக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். அந்த ஆலயத்தில்
அவரிடத்தில் உபதேசம் பண்ணினார். அவரிடத்திலிருந்து பலத்த செய்கை வெளிப்பட்டது. ஊழிய செய்யுங்க, ஊழிய செய்யுங்க, புறப்பட்டு போங்க, உங்களுக்கு எதிரே இருக்கிற பட்டணத்துக்கு போங்க, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, உங்களுக்கு எதிரே இருக்கிற நபர்களை தேடி போங்க. இயேசுவை நிரப்பின பரிசுத்த ஆவியானவர், இயேசுவை நிரப்பின பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்துவை நிரப்பின பரிசுத்த ஆவியானவரே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரத்தை பரிசுத்த ஆவியானவர் நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே. தேவ பிரசனம், தேவ பிரசனம், தேவ பிரசனம், தேவ பிரசனம், தேவ பிரசனம். என் வாழ்க்கை தேவ பிரசனத்தால் நிரப்பப்படட்டும், என் வாழ்க்கை தேவ பிரசனத்தால் அபிஷேகிக்கப்படட்டும். இந்த 2026 கர்த்தாவே, உமக்காக வாழ என்ன ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற என்ன ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய சித்தத்தில் நிலை நிற்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன், என்ன ஒப்பு கொடுக்கிறேன், என்ன ஒப்பு கொடுக்கிறேன், எங்களை ஒப்பு கொடுக்கிறேன், எங்களை ஒப்பு கொடுக்கிறேன். இங்கு அநேகரால் தள்ளப்பட்டவர்கள், மனிதர்களால் தள்ளப்பட்டவர்கள், சமுதாயத்தினால் தள்ளப்பட்டவர்கள் அநேகர் நின்று கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தால் தள்ளப்பட்டவர்கள் அநேகர் இங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய கண்ணு உங்களை பார்க்குது, ஆண்டவருடைய கண்ணு உங்களை பார்க்குது. சொந்த குடும்பத்தால் தள்ளப்பட்டவர்கள், சொந்த சகோதரால் தள்ளப்பட்டவர்கள், உடன் பிறந்தவர்களால் தள்ளப்பட்டவர்கள், ஆண்டவருடைய கண்கள் இப்ப உங்களை பார்க்குது, உங்களை பார்க்குது. ஆண்டவருடைய கண்கள் இங்க அநேகரை பார்க்குது. ஓ ஜீசஸ், ஹalleluya, ஹalleluya, ஓ ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறேன். ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளை கல்லாயிற்று. உன்னை கர்த்தர் மூளை கல்லாய் தலை கல்லாய் மாற்றுகிறார். உங்களை மாற்றுகிறார், உங்களை மாற்றுகிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையை புரட்டி போடுகிறார், உங்க வாழ்க்கையை புரட்டி போடுகிறார். எனக்கு ஒரு வார்த்தை இல்லையான்னு கேட்கிறேன். நம் மனுஷனே, உங்களை தேடி வருகிற ஒரு வார்த்தை. சங்கீதம் 3:3, கர்த்தாவே நீர் என் மகிமையும் என் கேடகமும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். பெரிய பெரிய கதவுகள் உங்களுக்காக திறக்கப்படுது பிரதர், பிரதர். பெரிய பெரிய கதவுகள், அனுகூலங்கள் உங்களுக்காக திறக்கப்படுது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்ப இந்த நேரம் ஒரு தேவ பிரசன்னத்தை உணர்றீங்க, ஒரு தேவ பிரசன்னத்தை ஃபீல் பண்றீங்க பாருங்க. உங்க மேல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். பலத்த செய்கையை வெளிப்படுத்த, ஆச்சரியமான காரியத்தை நிறைவேற்ற கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, இங்க இருக்கிற பெரியோர், சிறியோர், வயோதிபர், வாலிபோர் எல்லாரையும் 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 பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்ளுங்க. ஒருவேளை அபிஷேகம் பெற்றவங்க வாய்களை திறந்து அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. என்னை நிரப்புங்கன்னு கேளுங்க. இன்று எனக்கு தேவை, என்னை நீர் நிரப்பும், என்னை நீர் நிரப்பும், என்னை நீர் நிரப்பும். எங்களை நிரப்பும் பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நிரப்பும் பரிசுத்த ஆவியானவரே. எங்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டவராய் இறங்கி வந்து எங்களை ஆட்கொள்ளுவீராக, எங்களை ஆட்கொள்ளுவீராக. கைகள் அப்படியே உயர்த்தி நம்முடைய ஒன்றே ஒன்று, இப்ப நம்ம ஒரே ஒரு டார்கெட். ஆவியானவர் எங்களை நிரப்பட்டும், ஆவியானவர் எங்களை நிரப்பட்டும்,
ஆவியானவர் எங்களை நிரப்பட்டும், ஆவியானவர் எங்களை நிரப்பட்டும். ஆண்டவரே, இந்த YMC ஹாலை விட்டு இவர்கள் வெளியே போகும்போது வந்த வண்ணமாக அல்ல, சாமுவேலை விட்டு சவுல் திரும்பின போது கர்த்தர் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார், வேற இருதயத்தை கொடுத்தார். இந்த ஹால்ல இருந்து வெளியே போகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வேற மனுஷனா, வேற மனுஷியாய் மாறட்டும், மாறட்டும், மாறட்டும். காலாராபா சந்தாடா ரிபாலாரா ஷகாடா ராதாடா மாறட்டும், மாறட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த இரவில் ஆண்டவர் உங்களோடு இடைப்படுவார். இந்த இரவில் ஆண்டவர் உங்களோடு விடைப்படுவார், வெளிப்படுவார். ஓ ரபா ஷகாடா ராபாடாடா ராபா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நிரப்பினதற்காய், ஆட்கொண்டதற்காய், அபிஷேகித்ததற்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. உங்க கரத்தில் உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். யாத்திராகமம் 34:10 உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்களாக, கர்த்தருடைய செய்கையை காண்பார்களாக, கர்த்தருடைய செய்கையை காண்பார்களாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறான். இவங்கள அல்ல, இவங்களுக்குள்ள இருந்து கர்த்தருடைய செயல்களை பார்க்கட்டும், இவர்களுக்குள் இருந்து கர்த்தருடைய பராக்கிரமத்தை பார்க்கட்டும், இவர்களுக்குள் இருந்து கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக.